தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடிக்கக்கூடிய நிலையில இருதரப்பிலிருந்தும் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, யாருக்கு இழப்பு அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் 4வது விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்தான அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 3 விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு மற்றொரு 4வது, அதாவது சர்கோதா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நான் இங்க திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இது தொடர்பான விவரங்களுக்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரக்கூடிய வேளையில தற்பொழுது 4வதாக பாகிஸ்தானின் 4வது விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் இருந்த விமானப்படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தற்பொழுது எந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகி இருக்கிறதா, இதுல அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? பாகிஸ்தானுடைய 3 விமானப்படை தளங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 4வதாக சர்கோதா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவினுடைய அடிப்படை காரணமாக என்னவாக இருக்கும் என்றால், தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் மூலமாக தான் ட்ரோன்கள் இயக்கப்படுகின்றன. அதே போல சிறிய ரக விமானங்கள் இயக்கப்பட்டு எல்லையோர மக்களை தொடர்ச்சியாக பாழாய்ப்படுத்தும் அந்த நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் எல்லையில் இதுவரை இன்று காலை கூட 5 பேர் காஷ்மீர் எல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால். எனவே தொடர்ச்சியாக அங்கிருந்தான், அதாவது இந்த விமானப்பட தளங்கள் மூலியமாக தான் விமானங்களும் மற்றும் சிறிய ரக விமானங்களும் தொடர்ச்சியாக இந்திய எல்லையோரம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை படுகொலை செய்வதற்கான திட்டமிடுதலை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் கோழைத்தனமாக அப்பாவி பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது.